திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக திருச்சி என் தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகள், என் தொகுதிக்கு வேண்டிய திட்டங்கள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து நான் உரையாடினேன். அதுல முக்கியமான சொல்லணும்னா, திருச்சி விமான நிலை அந்த ஓடுதளம் விரிவாக்கம் கிட்டத்தட்ட 12 வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு. நான் பொறுப்பேற்ற பிறகு இந்த 20 மாசத்துல நான் பொறுப்பேற்கும் பொழுது கிட்டத்தட்ட 50 விழுக்காடு தான் அந்த விரிவாக்கத்திற்கு உண்டான நிலங்களை கையகப்படுத்தியிருந்தாங்க. நான் கடந்த 20 மாதங்களாக அது கிட்டத்தட்ட 95 விழுக்காடு அந்த லேண்ட் அக்விசிஷன் கையகப்படுத்த முடிஞ்சிருச்சு. இனி ஒரு 36 ஏக்கர் தேவைப்படுது. அது சம்பந்தமாக அந்த விரிவாக்க பணிகள் முடிஞ்சதுன்னா, அந்த நிலம் கையகப்படுத்த முழுமையாக முடிஞ்சிருச்சுன்னா, நம்முடைய அங்க திருச்சி விமான நிலையம் அதற்குண்டான வளர்ச்சி, அதனால் வேலை வாய்ப்பு உருவாருது. திருச்சி மாநகர் மாத்திரம் கிடையாது, அந்த பகுதியை வளர்ச்சி அடையுங்கிற அந்த ஒரு கருத்து, ஒரு வேண்டுகோள். அது இல்லாம நம்ம திருச்சிக்கு மெட்ரோ ரயில், அதுக்குண்டான கோரிக்கை. அது இல்லாம திருச்சிக்கு பொறுத்தவரைக்கும் ட்ரை போர்ட், உலர் துறைமுகம், அது நம்ம கொண்டு வருது. ஒன்றிய அரசு சார்ந்த நம்முடைய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து அதோட கோரிக்கையை நம்ம சொல்லியிருந்தது. அவங்களும் அதுக்கு ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு அதுக்கு விண்ணப்பிச்சுன்னா கண்டிப்பா அங்க திருச்சிக்கு உண்டான அந்த ட்ரை போர்ட், உலர் துறைமுகம் கொண்டு வரலாம்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கிட்ட தெரிவிச்சிருந்தேன். நான் அது இல்லாம உங்களுக்கு நம்ம ஸ்ரீரங்கம் இருக்கிற GH பொறுத்திருக்கிறது 100 வருஷத்துக்கு மேல அந்த கட்டடம் இருக்கு. ரொம்ப பழமையா இருக்கு. அங்க அவ்வளவு வசதிகள் இல்ல. அதனால புதிய ஒரு இடத்துல அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பொறுத்தவரைக்கும் அங்க விரிவாக்கம் செஞ்சிருந்தா, புதிய வசதிகளோடு செஞ்சா அங்க மக்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்னுடைய தொகுதிக்குட்பட்ட கந்தர்வக்கோட்டை அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனையுடைய அங்க நிலைமையை சொல்லிட்டு, அது கிட்டத்தட்ட ஒரு எந்தவித அடிப்படை வசதிகள் இல்லாம அங்க இருக்க கிட்டத்தட்ட 5 வருஷம் அங்க மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட கோரிக்கையும் சொல்லிட்டு, முக்கியமான திருச்சிக்கு தேவையான இது போன்ற விஷயங்கள் பத்தி நான் அவர்கிட்ட முதலமைச்சர் சொல்லியிருந்தேன். அவர் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அவர் கண்டிப்பா ஆவண செய்வதா சொல்லியிருந்தாரு. அது இல்லாம முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கடந்த 2015 எங்களுடைய இயக்க தலைவர் நம்முடைய சீமக்கருவளை மரம் பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டுக்கு நீங்க அந்த மண்ணுக்கு கேடானது, சுற்றுச்சூழலுக்கு கேடானு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாரு. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றமே 10 வருஷத்துல தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாட்டில் முழுமையா அதை நிவர்த்தி அதை அகற்றணும்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அதுக்கு நடுவில் மறுபடியும் 2026 ஒரு இறுதி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இது சம்பந்தமாக சொல்லி முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் சீமக்கருவள மரங்களை முற்றிலும் அகற்றிட வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வச்சிருந்தேன். நான் இது போன்ற கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள். அது இல்லாம முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தினுடைய அந்த தலைமை அலுவலகம், மாவட்ட அந்த கோட்ட அலுவலகம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த ஜனத்தொகை இருக்கிற அத்தனை மாநகர்களையும் அந்த போக்குவரத்து துறைக்குண்டான அங்க தலைமை அலுவலகம் இருக்கு. திருச்சிக்கு மாத்திரம் அது கிடையாது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் இங்க கும்பகோணத்துல தான் இருக்கு. திருச்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கின்ற பகுதி. அதனால அந்த மாநகருக்கு தனியா ஒரு போக்குவரத்து அந்த கோட்ட தலைமை அலுவலகம் இயங்க வேண்டும். அதன் மூலியமா தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் திருச்சிக்கு பொறுத்த வரைக்கும் திருச்சி மாத்திரம் கிடையாது, திருச்சி அது சுத்தி இருக்கிற மாவட்டங்களுக்கோ பகுதிகளுக்கோ இந்த போக்குவரத்து சம்பந்தமான அந்த சேவைகள் இனிய சிறப்படையும் சொல்லிட்டு அந்த ஒரு முக்கியமான கோரிக்கையை சொல்லியிருந்தாங்க முதலமைச்சர். அனைத்து கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் இந்த கோரிக்கைகள் கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட இந்த கோரிக்கைகளை விரிவா சொல்லி அதை ஒரு பொறுமையா கேட்டு, கண்டிப்பா இது முக்கியமானது, திருச்சிக்கு தேவையானது, தமிழ்நாட்டுக்கு தேவையானது சொல்லிட்டு அவர் அது கேட்டிருந்தாரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.